சபாநாயகர் அவரும் நமக்காக சட்டமன்றத்தில் பேசி அந்த கோரிக்கை எழுப்பினார். நம்ம திருப்பூர் மாவட்ட அமைச்சர் காங்கேயம் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் அவர்களும் அதற்காக கடிதம் எழுதினார். நாமளும் தொடர்ச்சியாக கோரிக்கை மனுக்களை அனுப்பி கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு காலமும் இந்த நிலம் எல்லாம் அறநிலையத்துறைக்கு சொந்தம், வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தம் இருந்த இடத்துல இன்னைக்கு இந்த நிலம் நிர்வாகம் செய்யக்கூடிய நில நிர்வாகத்துறை தான், வருவாய்த்துறை தான் இதற்கு பொறுப்பான துறை என்பதை நீண்ட காலமாக நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஒவ்வொரு முறையும் போராட்டத்தை அதனாலதான் தாலுகா ஆபீஸ்ல வச்சோம், ஆர்டி ஆபீஸ்ல வச்சோம். நில நிர்வாகம் என்பது அறநிலையத்துறையிடம் கிடையாது, வக்ஃப் வாரியத்திடம் கிடையாது, அது வருவாய்த்துறையிடம் இருக்கிறது, நில நிர்வாக துறையிடம் இருக்கிறது என்பதைத்தான் நாம் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். ஏனென்றால் இனாம் ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்த எந்த துறை? வருவாய்த்துறை, நில நிர்வாகத்துறை. இந்தியா பூராவும் நில நிர்வாகம் என்பது மாநில அரசுகளிடம் தான் இருக்கிறது. அந்தப்பட்ட நில நிர்வாக ஆணையர் நமது கோரிக்கை எல்லாம் பரிசீலனை செய்து அரசாங்கம் இதற்கு உரிய கொள்கை முடிவெடுத்தால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என எழுதியிருக்கிறார். இதுவரைக்கும் அடிச்சோம், நகரவே இல்ல, அடி மேல அடி அடிச்சோம். இன்னைக்கு நகர்ந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நாம் சந்தித்திருக்கிறோம். அதற்காகவும் தொடர்ச்சியாக நாம் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சட்ட திருத்தம் வர வேண்டும். இந்த கடிதத்திலும் இன்னும் சில கோரிக்கைகளை கூடுதலாக வைக்க வேண்டி இருக்கிறது. ஆக நாம திருப்பூர்ல உட்கார்ந்திருக்கிறோம், இந்த அவினாசி வளையத்துல உட்கார்ந்திருக்கிறோம். நம்ம காலத்துல முதல்வருக்கு கேட்குமான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது கேட்கிற இடத்துல தொடர்ச்சியாக அவற்றையெல்லாம் நாம் கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் என்பதற்கான ஆதாரம் தான் இன்றைக்கு இந்த கடிதமாக நம்மளுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக போராடுவோம். அரசியல், ஜாதி, மதம், கட்சி சார்பின்றி போராடுவோம். கோரிக்கைகளுக்காக போராடுவோம். அந்த போராட்டம் நம்மளுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அந்த வெற்றி நமது ஒற்றுமையின் மூலம்தான் வரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆட்டாதடா. தூக்கின்னு போகணுமா? அவ்வளோ ஆசையா? ஏத்துன்னு போறாங்களா? வண்டி ஏத்துன்னு போறாங்க. அதுல ஏத்துன்னு போனாங்களா? அம்மா அதுல ஏத்துன்னு போறாங்களா? அம்மா போலீஸ் வண்டி அங்குது. போலீஸ் வண்டி அங்குமா? நாங்கள் உட்காருதானா? அங்கே நின்னுங்கிறது என்ன ஜீப்பு? அம்மா ரெண்டு பேரும் இங்க யாரு இருந்தா? இல்லை யாருமா? நீ வாங்கி மூடுறடி. போலீஸ். அட போலீஸா? இது என்னது? அம்மா சத்தியில் இது என்னது? தெரில. தெரில. செல்லம்மா. அம்மா காலு என்னது? அம்மா காலு என்னதுமா? தெரிலடா. அம்மா பொண்ணு வயசுக்கு தூக்கியா?
துணியை விட்றா. இப்போ நீ விடல, நான் போலீஸ்கிட்டே பிடிச்சி கொடுத்துருவோம் உன்னவே. இவனை தூக்கின்னு போங்கன்ட்டு. விடு, என் துணியை விடு. துணியை விட்றே பிடிச்சி விட்டேன். என்னவா என் துணியை விடலன்னா இப்போ நான் போலீஸ்கிட்டே பிடிச்சி கொடுத்துருவோம் உன்னே. விடு. என்ன கையில் என்னது தெரில. போனது ஈரம் அந்த ஐயா வீட்டுக்கு போயிட்டு திட்டுவோம். வீடியோ எடுக்கணுமா, எடுக்கலாம் திட்டுவாங்க. அப்புறம் ஆயா வந்து அடிச்சு போடுவோம். காலையில் ஒன்று அடிக்க கோல் எட்டுன்னு வந்துச்சு தான். ம் ம் கண்ணாடி உடச்சிடாதீங்க. அப்போ அது உன் கண்ணாடி இல்லை, ஆயாளுது. ஆ ஊட சாதனையா என்ன கண்ணா? ஊட சாதனையா இல்லையா? இதெல்லாம் என்னையே பார்க்குறாங்க. என்னயா போலீஸா? யாரும் உன்னை பார்க்குறாங்க? போலீஸு. ம் தண்ணியும் போயிருக்கணும். தண்ணி நான் தான் போனோம். தண்ணி அங்கிட்டு பாரு. சூப்பராக எடுக்கணுங்கிற தண்ணி நீ. அவன் எடுத்துன்னு வர மாட்டேங்கிறான். எடுத்துன்னு வந்தான், எல்லாம் ஊத்திட்டே வந்துட்டான். தண்ணி வேணுமா? போய் வாட்டர் கேன் எடுத்து பிடிச்சினாரியா போசம்.
அவன் எடுத்துன்னு வர மாட்டேங்கிறான். எடுத்துட்டு